சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சித்திரகுப்தனை பூஜை பண்ண வேண்டியதான நாள். மற்றும் அம்பாளை இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். நவாவரண பூஜை பண்ணுவா. ஸ்ரீசக்கர பூஜை பண்றவாள்லாம் நவாவரண பூஜைன்னு ரொம்ப விசேஷமாக பண்றது உண்டு. நேருல ஸ்ரீசக்கரங்கள்ல பூஜை பண்ணுவா. அந்த பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் சந்திரோதயம் ஆனதுக்கு அப்புறம் பூர்ணமாக சந்திரன் பிரகாசிப்பான். இந்த பூர்ணமான சந்திரபிம்பத்தை பார்த்துண்டு அந்த சந்திர கிரணங்கள் நமது சரீரத்துல உடல்ல படுற மாதிரி உட்கார்ந்துண்டு அந்த சந்திரபிம்பத்துக்கு மத்தியத்துல அம்பாள் வீற்றிருக்கிறாள் என்றவாறு அப்படி தியானம் பண்ணிண்டு சந்திரபிம்பத்துக்கு மத்தியத்துல அம்பாளை தியானம் பண்ணிட்டு அந்த சந்திர கிரணங்கள் சரீரத்துல படுற மாதிரி உட்கார்ந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணினா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் போயிடும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாம பலஸ்ருதியில சொல்றார். அப்பேற்பட்ட உயர்வான இந்த பௌர்ணமி திதியை எல்லாரும் உபயோகப்படுத்திண்டு அம்பாளை பூஜை பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக ஆகி ஆரோக்கியத்தோட தீர்க்கமான ஆயுசோட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும்.